ஊருக்கு போகிறோமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தாங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பக்கத்தில் வந்து 2 பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 2 பில்டிங் கட்டுறதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. டெய்லியுமே காலையில் சாயங்காலம் தொடச்சா தான் வீடு கொஞ்சம் கால் வைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ விண்டோஸ்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டாச்சு. இதுதான் எங்களுடைய கீ செட்டுங்க. இதில் விண்டோவில் வந்து 4 கிளிப்பை மாட்டிட்டு அதில் தான் நாங்கள் கீ செயின் தான் போட்டுக்கிறது. நம்ம வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பத்திரமாவே இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இந்த மாதிரி கழுவ முடியாத பொருட்களை இது வந்து க்ளேலேயே செஞ்சுருக்கிறதுனால நம்மளால் வாஷ் பண்ண முடியாது தண்ணியில். அதனால் நம்ம இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் நான் செய்கிறது. எல்லா இடமுமே ஒரு பவுட்ரு மாதிரியே ஒட்டிகிட்ருக்கிறதுனால நல்லா தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏசி கார்னர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டஸ்ட்டாக இருந்தது. அதையும் நல்லா தொடச்சிட்டு அந்த ஃபில்டரையும் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டி விட்டாச்சு. வீடு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் 1.5 மாதம் கழித்து வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. நினச்சி பார்த்தாலே பயமாக தான் இருக்குது.